ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 6 பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் சோராவோட மெமரிஸை தான் காமிக்கிறாங்க. சோரா என்ன சொல்கிறான்னா, நான் அவங்களோட இருக்கும்போது அவள் பிறந்தா, அவள் தங்கச்சின்னு சொல்லிக்கிறத விட அவள் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி. எங்களோட பேரண்ட்ஸ்லாம் நான் இப்போ இருக்கிறதோட 2 மடங்கு மான்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் ஒரு குழந்தையோட அழுகையை எப்படி நிறுத்துவாங்கன்னா அடித்து தான் நிறுத்துவாங்க. அதனால நான் அவளை பாதுகாத்தேன். அவளோட அழுகைகளை நான் நிறுத்தினேன். அப்போ தான் எங்களோட பேரண்ட்ஸுக்கு கேட்காது அவள் அழுகிறது. மார்ச் மாதம் வந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. என்னோட 3 வயசு தங்கச்சியை அந்த சபிக்கப்பட்ட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும் இந்த உலகத்தை எதிர்த்து நின்னோம். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் எப்பயுமே. நான் தான் உரிமையை ரைஸ் பண்ணேன். நான் தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணேன். அதனால அவள் எனக்கு தான். அவளை யாரும் வச்சுக்க முடியாது. உன்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன் இச்சிகோ குரோசாக்கி. நீ அவளை வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சோராவை கத்துறான். அதுக்கு உரிமையும் சோரான்னு சொல்கிறா. இச்சிகோவும் அந்த ஹோலோ ஸ்பிரிட்டும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, அது அப்படியே இருக்கட்டும், ஒரிமி யாருக்கும் சொந்தமானவ கிடையாது அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு அந்த ஹோலோ ஸ்பிரிட், அவள் என்னுடையவ, அவளோட சோல் எனக்கு தான், நான் அவளுக்காக தான் வாழ்ந்தேன், ஆனால் அவள் எனக்காக வாழலை, பரவாயில்ல, அவள் எனக்காக சாவா அப்படின்ட்டு அந்த ஹோலோ ஸ்பிரிட் சொல்லுது. அப்படி சொல்லி அந்த ஹோலோ ஸ்பிரிட் ஒரிமியை முழுங்க போது இச்சிகோ இல்லைன்னு கத்துறான். அடுத்த ஷாட்டில் ஒரிமி அந்த ஹோலோ ஸ்பிரிட்டை கட்டி பிடிக்கிறா. இச்சிகோ ஒரிமின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஹோலோ ஸ்பிரிட்டும் ஒரிமின்னு சொல்லுது. ஒரிமி என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிடு சோரா, நான் எப்பயுமே ஸ்கூலில் நடக்கிற ஃபன்னான விஷயங்களை தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு பிடிச்ச பீப்புள்ஸ். முதல் நாளில் நான் பண்ணது எல்லாமே ப்ரேயர்ஸ் தான். நான் அதை தப்புன்னு நினச்சேன். என்னோடய சேட்னஸை மட்டும் நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். என்னோடய வலியை உனக்கு கொடுக்க விரும்பலை சோரா. அதனால தான் அதை உன்கிட்டேருந்து மறைச்சேன். என்னோட ஹாப்பினஸை மட்டும் உனக்கு ஷேர் பண்ண. அதனால நீ சஃபர் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அது தெரியாது உன்னை இப்படி லோன்லியாக மாற்றோன்ட்டு. சோரா, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் சோரா அப்படின்ட்டு ஒரிமி சொல்கிறான். அதுக்கு அந்த ஹோலோ ஸ்பிரிட்டும் ஒரிமின்னு சொல்லுது. இச்சிகோவும் ஒரிமின்னு சொல்கிறான். இதுக்கு நடுவில் ருக்கியா அந்த இடத்துக்கு வந்துடுறா. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, இது ஒன்றும் அவ்வளோ லேட் ஆகலை, நம்ம அவளை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோவும் ருக்கியான்னு சொல்கிறான். ருக்கியா என்ன சொல்கிறான்னா, அந்த செயின் அவள் சோலோட அட்டாச் ஆகிருக்கு. அந்த பாடியில் அது கனெக்ட் ஆகி இருக்கிற வரைக்கும் அவள் இன்னும் சாகலை. என்னோட கிடோ ஸ்பெல்லை யூஸ் அவளை காப்பாற்றலான்ட்டு ருக்கியா சொல்கிறா. அந்த ஹோலோ ஸ்பிரிட் என்ன சொல்கிறான்னா, ஒரிமி என்னோட தங்கச்சின்னு அப்படின்னு அந்த ஹோலோ ஸ்பிரிட் சொல்லுது. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, நீ என்னோட வழியில் நிற்க, தள்ளிப்போ அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு அந்த ஹோலோ ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, ஒரிமி எனக்கு தெரியும் நீ ப்ரேயரை ஸ்டாப் பண்ணவனே என்னை பற்றி ஒரி பண்ணுறதை விட்டுட்டேன்னு நினச்சேன். ஆனால் நான் உன்னை ஸ்டாப் பண்ணவே சொல்லலை ப்ரேயர்ஸை. நீ எப்பப்பெல்லாம் ப்ரே பண்ணுறியோ உன்னோட ஹார்ட் எனக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஹோலோ ஸ்பிரிட் சொல்லுது. இச்சிகோ நீ என்ன பார்க்குறேன்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஹோலோ ஸ்பிரிட், அந்த ஹேர் பின் நான் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். அவள் என்ன சொன்னான்னா, இதுதான் நீ எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட், நான் எப்பயுமே இதை வியர் பண்ணுவேன்ட்டு சொன்னான். அதுக்கு இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, இது எல்லாமே சேம் தான், ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள சார்ந்த பொருட்களும் தனிமையை தான் ஃபீல் பண்ணுன்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட லான்லினஸில் ரொம்ப மாட்டிக்கிட்ட, அதனால தான் நீ அவளை பற்றி மறந்துட்ட அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு அந்த ஹோலோ ஸ்பிரிட், எனக்கு தெரியல, அந்த ஹேர் பின் நினச்சேன் அவள் அதை தூக்கி போட்டுருவான்ட்டு. இச்சிகோ நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். இப்படி பேசும்போதே இச்சிகோ வச்சிருக்க அந்த கென்பக்கு ஸ்வாட், அந்த ஹோலோ ஸ்பிரிட் தன்னைத்தானே அறுத்துக்குது. இதை பார்த்து இச்சிகோ நீ ஏன் இப்படி பண்ணேன்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த ஹோலோ ஸ்பிரிட், பரவாயில்ல, நான் நானாக இருந்தாதான் நல்லது, அப்படி இல்லைனா நான் மறுபடியும் கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ஒரிமையை அட்டாக் பண்ணுவேன்ட்டு அந்த ஹோலோ ஸ்பிரிட் சொல்லுது. ஹோலோ ஸ்பிரிட் இந்த நிம்மதியோடையே நான் சோல் சொசைட்டிக்கு போகிறேன்னு சொல்லுது. அதுக்கு இச்சிகோ ஏன்ட்டு கேட்க, பின்னாடி இருந்த ருக்கியா, அவன் எடுத்த முடிவு சரிதான், அவன் போட்டோம் விடு அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறான். இச்சிகோ ருக்கியான்னு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா எல்லாம் சரியாயிடும்ட்டு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோலோஸை ஏன் அழிக்கிறோன்னா அவங்கள கில் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்களோட பாவங்கள்லேருந்து விடுவிக்க தான். இந்த ஜென்போக்கு ஸ்வாட் அப்படின்றது அதோட பாவங்களை தூய்மையாக்கிடும். ஸோ அதனால சோல் சொசைட்டிக்கு இப்போ போக முடியும்ட்டு ருக்கியா சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசன்னால தான் சோல் ரீப்பர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறா ருக்கியா. அந்த ஹோலோ ஸ்பிரிட் கடைசியாக ஒரிமி கிட்ட குட் பாயின்ட்டு சொல்லுது. அதுக்கு ஒரிமி என்ன சொல்கிறான்னா, சோரா, ஒரு விஷயம் நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீ எனக்கு அந்த ஹார்பின் கொடுத்தப்போ எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நம்ம அன்றைக்கி சண்டை போட்டோம். அப்போ தான் நான் முதல் முறையாக நம்ம 2 பேரும் டின்னர் ஒருத்தர் பேசிக்காம சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் ஃபுல்லாக நான் வாழை ஃபேஸ் பண்ண மாதிரியே உக்காந்துன்னு இருந்தேன். அடுத்த நாள் நீ உன்னோட வேலைக்கு கிளம்புன. நீ போகும்போது நான் ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட சொல்லலை. அன்றைக்கி ஏன் அது நடந்துச்சுன்னு தெரில. மேபி நான் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா அது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் மேக் பண்ணியிருக்காது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்லலைன்னு ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கேன். சோரா, ஹாவ் அ நைஸ் டேன்ட்டு ஒரிமி சொல்கிறா. அந்த இடத்துல அந்த ஹோலோ ஸ்பிரிட் டிஸப்பியர் ஆயிடுது. இச்சிகோ அவன் போயிட்டான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரிமி கிட்ட உன்னோட காயங்கள்லாம் இப்போ சரியாயிட்டு வருது அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ஒரிமி, இப்போ அது முக்கியம் இல்லை, நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஒரிமி பேசும்போது ருக்கியா என்னமோ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறான். அதுக்கு இச்சிகோ ஒரிமின்னு சொல்கிறான். ருக்கியா கிட்ட நீ என்ன பண்ணுன்ட்டு இச்சிகோ கேட்குறான். அதுக்கு ருக்கியா, நான் இன்னைக்கு நைட்டு நடந்த எல்லா மெமரிஸுமே எரேஸ் பண்ண, அதுக்கு பதில் வேற ஒரு சப்ஸ்டியூட் மெமரியை அவளுக்கு கொடுத்துருக்கு. அது என்ன
மெமரிஸாக இருக்கும்ட்டு எனக்கு தெரியல, அது ரேண்டமாக தான் இருக்கும்னு ருக்கியா சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் டட்சுக்கியை பார்த்து இவ எதுவும் பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் இவளுக்கும் ஸ்பெல்லு போட்டுறேன்னு சொல்லி டட்சுக்கிக்கும் அந்த ஸ்பெல்லை போட்டுறா. இச்சிகோ ரேண்டமாக இருக்குமா, சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் நாளைக்கு ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரிமி, நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஒரு யக்குசா கன்மேன் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கிட்டான் அப்படின்ட்டு ஒரிமி சொல்கிறா. அதுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உன்னோட விளையாட்டுத்தனமான மைண்டு உண்மையாலே உனக்கு ஒரு க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரிமி, இது நடந்துச்சு தானே டட்சுக்கி அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு டட்சுக்கியும் ஆமான்னு சொல்கிறா. அதுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீ கூட பார்த்தியா டட்சுக்கி அப்படின்ட்டு கத்துறாங்க. இச்சிகோ, எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு அந்த ரேண்டம் மெமரி என்னன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். இச்சிகோ, என் ஃபேமிலிக்கும் அந்த நாள் யூஸ் பண்ணியான்னு கேட்குறான். அதுக்கு ருக்கியா ஆமான்னு சொல்கிறா. இச்சிகோ, அந்த ஸ்பெல் நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல சாப்டர் 6 முடிக்கிறாங்க. பை கைஸ், பீஸ்.